ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இது காலையில் 4:10 எடுத்த வீடியோ தான். இன்றைக்கி நாங்கள் எங்கே போனோம் அப்படின்னா, திருச்சி வயலூர் முருகன் கோயிலுக்கும் ஸ்ரீரங்கத்துக்கு தான். எப்போவுமே மாதம் ஸ்ரீரங்கம் சமயபுரம் இது ரெண்டும் தான் போவோம். இந்த வாட்டி கொஞ்சம் பிளானை சேஞ்ச் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வயலூர் கோயிலுக்கு தான் போனோம். ஆனால் கூட்டம் அவ்வளோவா இல்லை. ஒரு விசேஷ நாளில் செவ்வாய்க்கிழமை தானே முருகருக்கு கூட்டம் இருக்கும், அவ்வளோவா இல்லை. கொஞ்சம் அமைதியாக தான் இருந்துச்சு சாமியை பார்க்குறதுக்கு. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சிவனை பார்த்துட்டு அப்புறமா அம்மனை பார்த்துட்டு அதுக்கு பேக் சைடு தான் முருகன் இருக்கார். எல்லா சாமியுமே நல்லபடியாக பார்த்துட்டு கும்பிட்டுட்டு உண்மையிலேயே அவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறது, பாசிட்டிவ் வைப்பாக இருந்துச்சு உள்ள. நம்ம எப்போவுமே கூட்டத்தில் சில நாட்கள்லாம் பாருங்களேன், கூட்டத்தில் நெரிச்சு முடிச்சுட்டு சாமியை பார்த்துருவோமா அப்படின்ற மாதிரி ஒரு ஆச்சரியத்தில் போவோம்ல. அதுக்கும் இந்த ஃப்ரீயாக பார்க்குறதுக்கும் நிறையவே டிஃப்ரெண்ட் இருக்குது. அதனால தான் சொல்லுவாங்க போல இருக்குது, விசேஷ நாளில் போகாமல் மற்ற நாளில் போனால் ஈஸியாக பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க போல் பெரியவங்க அந்த காலத்தில். நாங்கள் ஆனால் எதேச்சியாக தான் பிளான் பண்ணுது. நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் போகிறேன் முருகன் கோயிலுக்கு, வயலூர் முருகன் கோயிலுக்கு ஃபஸ்ட் டைம் போகிறோம். நானும் எங்கள் அக்காவும் எங்கள் ஃப்ரெண்டும் 3 பேரும் தான் போயிருந்தோம். அவங்கள நான் வீடியோவில் காட்டல, நான் என்னையை மட்டும்தான் காட்டியிருந்தேன். நல்லபடியாக வெளியில் வந்து விளக்கேற்றுற இடம் தான் எங்கே போனாலும் பிரச்சனையாகவே இருக்குது. விளக்கேற்றுறதுக்குன்னு உள்ளே ஒரு ட்ரே வச்சாங்கன்னா அது ஈஸியாக இருக்கும். வெளியில் ஏற்றும்போது இப்போ காற்று காலன்றதுனால நம்ம இங்கிட்ட ஏற்றிட்டு வந்ததுக்கப்புறமே அணைஞ்சிருது. அது ஒரு மாதிரி மனசு கஷ்டமாகவே இருக்குது. இருந்தாலும் நான் கொஞ்சம் அணைப்பாக தான் நாங்கள் 3 பேருமே விளக்க போட்டுட்டு வந்தோம். வயலூரில் பெருசாக சாப்பிட்ற மாதிரிலாம் ஒன்றும் ஹோட்டல்லாம் இல்லை. தள்ளுவண்டியில் இருந்தால் கூட சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சோம். அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அப்புறம் அங்கே கருப்பு கோயில் இருந்துச்சு, அவரையும் தரிசனம் பண்ணிவிட்டு அதோட பஸ் ஏறியாச்சு சத்திரத்துக்கு. அங்கே கிராமன்றதுனால இப்போ ஸ்கூல் பிள்ளைங்களாம் நிறைய பஸ்ஸுமே கூட்டம்தான். சத்திரம் பஸ் ஸ்டாண்டு வந்து தான் மாறுற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ஒரு வழியாக ஸ்ரீரங்கம் வந்தாச்சு. ஸ்ரீரங்கம் வந்துட்டு இன்றைக்கி என்ன ஆகிடுச்சுன்னா அப்படியே கொலாப்ஸ் ஆகிடுச்சு. பெருமாள் தரிசனம் ஈவினிங் 4 மணிக்கு தான் பூஜை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன பண்ண முடியும், கோயில் ஃபுல்லாகவே பெருமாள் தானே ஸ்ரீரங்கனாலே, அதனால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக சுற்றி பார்த்து தாயார் சந்நிதியில் பார்த்துட்டு மற்றபடி எல்லா பெருமாளையுமே நல்லபடியாக பார்த்துட்டு இன்றைக்கி வந்து பிரசாதம் மிளகு பொங்கல் கொடுத்தாங்க. உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. அதையும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு கோயில் ஃபுல்லாகவே இன்றைக்கி நல்லா சுற்றணும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் பயங்கர வெயிலுங்க. உண்மையிலே இன்றைக்கி இப்படி ஒரு வெயில் நான் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. இருந்தாலும் வெயில் மழையெல்லாம் நம்ம பார்க்க முடியுமா? பிளான் பண்ணிட்டோம்னா ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அதை முடிச்சுட்டு வந்துடுறோம். மாதம் என்னோடய ரிலாக்ஸேஷனே கோயில் மட்டும்தான். ஏன்னா எங்கள் வேலைக்கு இடையில மாதம் இந்த கோயில் தரிசனமாவது போய் பார்க்குறமே அப்படின்ற ஒரு மனசுக்குள்ளே ஒரு சின்ன சந்தோஷம்தான். மற்றபடி வேறு எங்கேயும் போக முடியாது. ஃபீல்டுக்கு போவேன், ஃபீல்டுக்கு போனால் வீடை விட்டால் ஆஃபீஸு, இதுதான் என்னோடய ரொட்டீன் ஒர்க்கே. மாதத்துக்கு கண்டிப்பாக 2 டைம் கோயில் போயிடுவோம். இந்த மாதம் ஸ்ரீரங்கமும் சமயபுரமும் தான் போவோம். இந்த வாட்டி தான் முருகன் கோயிலுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப நாள் ஆசை இருந்துச்சு. அதுவுமே இன்றைக்கி நிறைவேறிடுச்சு. நேற்றுமே நான் முருகன் கோயிலுக்கு போயிருந்தேன். நேற்று 2வது செவ்வாய்க்கிழமை பிரதோஷம். சிவனுக்கும் விளக்கு போட்டு எல்லா கோயிலுக்குமே விளக்கு போட்டுட்டு தான் நான் எப்போவுமே வருவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.